ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு காஞ்ச பாவக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டுருவோம். அடுத்தது சோம்பு போட்டுப்போம். அடுத்தது சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம். பூண்டையும் முழுசாக போட்டுப்போம். நல்லா வதக்கி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம காஞ்ச வத்தலையும் இதில் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுருவோம். மஞ்சள்தூள், நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றிட்டேன். குழம்பு நல்லா ஸ்டெக் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி, அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி